friends, welcome to தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்சி ஜுவல்லர்ஸோட கோல்டு சேவிங் ஸ்கீம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜுவல்லர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பார்த்திங்கன்னா டி நகரில் இருக்குது, மயிலாடுதுறையில் இருக்குது, தஞ்சாவூரில் வந்து இருக்குது. இது எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டி நகர் சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா 4 வருஷமாக வந்து இருக்குது. மயிலாடுதுறையில் பார்த்திங்க அப்படின்னா 5 ஜென்ரேஷனாக வந்து இருக்குது. தஞ்சாவூரில் பார்த்திங்க அப்படின்னா 26 வருஷமாக வந்து ஏஆர்சி ஜுவல்லர்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் பேஸாகவும் இருக்குது, கிராம் பேஸாகவும் வந்து இருக்குது. ஸ்கீமே வந்து 2 டைப்பாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது 6 மாதத்துலேயே வந்து முடிகிற பிளானும் இருக்குது, 12 மாதமும் முடிகிற பிளானும் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 6 மாதத்துலேயே வந்து நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஒரு நகையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் போனஸும் வந்து இதுக்கு வந்து உண்டு. இப்போ ஏஆர்சி ஜுவல்லர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஸ்கீம் நேம் பார்த்திங்க அப்படின்னா பொன்மகள் காமாட்சி அந்த ஸ்கீமு. தங்கம் வெள்ளி வைரம் எல்லாமே வந்து இருக்குது இந்த ஷாப்பில். இந்த அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து ஸ்கீமே வந்து ஜாயின் பண்ண முடியும். இப்போ 500 1000 2000 நீங்கள் 2500 3000 ஜாயின் பண்ணலாம் முடியாது. ஸோ இவ்வளோ தான், இந்த அமௌண்ட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ போனஸ் தராங்க அப்படின்னு அதையும் சொல்கிறேன். இப்போ ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா 500 1000 2000 5000 10000 வந்து இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீமோட டேப்லெட் காலம். அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 500 கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12 மாதம். இந்த 500 1000 2000 வந்து 12 மாதம் ஆகும். இந்த 5000 10000 வந்து 6 மாதத்துலேயே வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 12 மாதம் நீங்கள் 500 கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 6000 வந்து ஃபைனல் வந்து கிடைக்குமா. இது பார்த்திங்க போனஸ் வந்து 500, நீங்கள் 500 கட்டினீங்கன்னா 500 வந்து போனஸ்ஸு. மொத்தம் பார்த்திங்கன்னா 6500 வந்து நீங்கள் வந்து நகை எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 1000 கட்டுறீங்க, அது வந்து 12 மாதத்தில் தான் வந்து முடிவடையும். இதை பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டில் வந்து வரும். ஸோ நீங்கள் 500 1000 2000 பார்த்திங்க அமௌண்ட்டு. இதில் பார்த்திங்க 5000 10000 வந்து கிராமில் வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் 1000 கட்டுறீங்க அப்படின்னா 12 மாதத்தில் வந்து உங்களுக்கு 12000 வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் ஒரு போனஸ் வந்து 1000 வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 13500 வந்து நம்ம கையில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நகை வாங்கிக்கலாம். இதே 2000 இது பண்ணுறீங்க அப்படின்னா 12 மாதத்தில் பார்த்திங்கன்னா 24000. அதை போனஸ் பார்த்திங்கன்னா 2000 உங்களுக்கு 26000 இருக்கும். இதே நீங்கள் 5000 10000 கட்டுறீங்க அப்படின்னா 6 மாதத்தில் வந்து அது முடிஞ்சிடும். நீங்கள் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30000 வந்து கிடைக்குமா. ஆனால் இதுக்கு போனஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு கிராம் வந்து இதில் வந்து ஆட் ஆகும். ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே கிராம் வந்து ஆட் ஆகும். இதே 10000 அப்படின்னா 6 மாதத்தில் வந்து முடியுது. அதே வந்து அமௌண்ட்டும் வந்து 60000. ஸோ அந்த 60000 வந்து ஆட் ஆகும். எவ்வளோ கிராமோ ஸோ அந்த கிராம் வந்து இதில் வந்து ஆட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ ஏஆர்சி ஜுவல்லர்ஸோட சேவிங் ஸ்கீம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் வந்து அப்போ வந்து இந்த வீடியோ வந்து போட முடியல. ஏன்னா வந்து கார்த்திகை மாதத்துக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து ஏன்னா போயிருந்தது. ஏன்னா லிமிட்டட் டைம்னால அந்த வீடியோ வந்து நான் உடனே அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ வந்து நான் லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஏன்னா ஆஃபர் டைமில் தான் நம்மளால் வந்து ஜுவல்ஸ் எல்லாமே வந்து வாங்க முடியும். அதனால நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த ஆஃபர்ஸ் தான் வந்து நிறையா வந்து இருக்கும். இப்போ எந்தெந்த ஜுவல்லரி ஷாப்பில் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றது என்னோடய சேனலில் வந்து நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக வந்து கார்த்திகை மாதத்தில் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 3 வந்து போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்து இப்போ அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நல்ல வியூஸ் வந்து போயிருக்கு. நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து நம்ம நல்ல சேனல்லையுமே வந்து போடுறாங்க, எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆஃபர்ஸ் வந்து எந்த சேனலுமே வந்து போடுறதில்ல. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வருது, கிறிஸ்மஸ் வருது, ஸோ நியூ இயர் வருது, அதுக்குமே நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஸோ சின்ன கடையில் இருக்க ஆஃபர்ஸ் கூட நம்ம சேனலில் வந்து நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே எனக்கு இந்த வீடியோ வந்து எடுக்க வந்து இந்த ஸ்கீம் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க.
போட்டு அது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம எதுக்கு போட்டுட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பட் இது முன்னாடியே வந்து கேட்டப்பே நான் வந்து எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சு நான் எழுதி வச்சு நான் இது பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு அந்த எழுதி வைக்கும்போது எனக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஸோ அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி எழுதி வச்சுக்குவேன். இந்த மாதிரி எழுதி வச்சு எனக்கு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் சரி இது எது போடணுமா அப்படின்னு நினச்சி எனக்கு போடவே முடியல. ஓகே இது வந்து நான் எழுதி வச்சுட்டேன். அதனால் சரி இதை வந்து நம்ம சொல்லிடுவோம், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பாங்கல்ல அப்படின்ட்டு அவங்க கேட்டதுக்காக நான் வந்து போகிறேன். ஆனால் லேட்டாக போகிறேன், ரொம்ப சாரி. சரி ஆஃபர்ஸ்லாம் போடுறதுனால அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்குமே வந்து ஆஃபர்ஸ்லாம் தெரிகிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சேனல்லையுமே வந்து ஆஃபர்ஸ் வந்து போடுறதில்ல. எது மெயினாக ஆஃபர் எது போடுறாங்க அப்படின்னா தீபாவளி, பொங்கல், நியூ இயர் அந்த மாதிரி ஆஃபர் தான் போடுறாங்க. இந்த மாதிரி கார்த்திகை மாதத்துக்குள்ள ஆஃபர்லாம் வந்து யாரும் போடுறதில்ல. அதனால் நான் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து கார்த்திகை மாதம் ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 500ரூவாலேருந்து இந்த 2000 வரைக்கும் சேரும்னா அது எல்லாமே வந்து மணியாக தான் வந்து ஆட் ஆகும். செய்கூலி சேதாரம் வந்து இல்லை, ஜிஎஸ்டி மட்டும் உண்டு. இதே நீங்கள் கோல்டு ஜுவல்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னாலுமே அதுக்குமே வந்து நோ வேஸ்டேஜி, மேக்கிங் சார்ஜ் இல்லை. இதே நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க, இப்போ இந்த சீட்டு போட்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா போனஸ் உண்டு. செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது, ஜிஎஸ்டி உண்டு. கிஃப்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஸ்கீம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்து உண்டு. அதுதான் 1 மந்த்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. 5000லேருந்து 10,000 போட்டிங்க அப்படின்னா 5000 ஸ்கீமும் 10,000 ஸ்கீமும் போட்டிங்கன்னா கிராமில் ஆட் ஆகுது. கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா 2000 வந்து உங்களுக்கு போனஸாக வந்து கிடைக்கும். 5000 வந்து போட்டிங்க 5000 போடுறீங்களா அந்த ஸ்கீட்டில் வந்து கோல்டு காயின் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 வந்து போனஸு. 10,000 சீட்டு போட்டு கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா 4000 வந்து உங்களுக்கு போனஸு. இது அமௌண்ட்டு போட்டு வாங்குறீங்களா அப்போ கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் மட்டும்தான் உண்டு. ஆனால் வந்து இந்த போனஸ் வந்து கிடையாது. ஸோ 1 மாத போனஸ் இருக்குல்ல அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் 500 போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா 500 உள்ளது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் சீட்டு போட்டு காயின் வந்து எடுக்கிறது வந்து எனக்கு வரைக்கும் பெஸ்ட்டு அப்படின்றது நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ சீட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நகையாக வந்து எடுங்க. ஸோ சீட்டு போடுறதே வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறது தான். காயினோட வேஸ்டேஜ் பிஞ்சு போனால் வந்து 3% வந்து இருக்கும். ஆனால் நகையோட வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் நமக்கு ஃப்ரீ வந்து இப்போ கொடுப்பாங்க. அதனால் வேஸ்டேஜ் வந்து நகைக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் சீட்டு போட்டிங்க அப்படின்னா நகையை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 12th மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 12th மந்த் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். 6th மந்த் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டாக வந்து ஆட் ஆகுது. ஒரு நபர் வந்து எத்தனை சீட்டு வேணாலும் வந்து சேரலாம். இந்த இதில் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நகை வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் அச்சூடி இருக்குல்ல, ஸோ அந்த இதுவும் இருக்குது. 916 நகை தான் வந்து இதில் வந்து இந்த ஷாப்பில் வந்து இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.